இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான உடனே காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டுருவோங்க. இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு, வாழைக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய், என்னென்ன காய்கறி, புடலங்காய், இதெல்லாம் போடுறதுங்க. அப்புறம் வேறு என்ன காய்கறிலாம் உங்களுக்கு தேவை, எல்லா காய்கறியும் போடக்கூடாதுங்க. இது அவியல், கேரளா ஸ்டைல் அவியலுங்க. அதனால இதுக்கு எல்லா காய்கறியும் எங்கள் ஊர்லெலாம் நாகர்கோவிலில் நாங்கள் 10 ரூபாய்க்கு காய்கறி கேட்டோம்னா அவியல் காய்கறின்னு கேட்டால் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருக்கேங்க. ஒரு ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக புளி. உங்களுக்கு புளி வேணான்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் மாங்காய் இருந்தால் மாங்காய் போடுவாங்க, ஆனால் எங்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால் நான் புளி போட்டிருக்கேன். நீங்கள் புளி வேணான்னா தயிர் ஊற்றிக்கலாம். அது ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். காய் இந்த அளவு வெந்திருக்கு, வெந்து கொஞ்சம் வேகணும். இந்த அளவு வெந்துருச்சுங்க. இப்போ இதில் மசாலா போட்டுருவோம். நல்லா முடிஞ்சது. இதில் நீங்கள் சேம் மெத்தடில் நெத்திலி மீன் வைக்கலாங்க. நெத்திலி மீன் அவியல், அதுக்கு முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், வாழைக்காய் இதெல்லாம் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இதில் நான் இப்போ புளி போட்டிருக்கிறதுனால நான் தயிர் ஊற்றலை. நீங்கள் புளி போடலைன்னா தயிர் ஊற்றிக்குங்க, இல்லைன்னா மாங்காய் போடலாம். 3 எண்ணம் புளிப்புக்காண்டி மாங்காய், இல்லைன்னா தயிர், இல்லைன்னா புளி, 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க. முடிஞ்சது. இப்போ லாஸ்ட்டில் நம்ம